ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவாங்கர் சமையல். இன்றைக்கி நாம் ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அல்வா புட்டு. இது அரிசி அல்வான்னு கூட சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 100 கிராம் அளவு இட்லி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. 100 கிராம் அரிசியில் ஒரு 6லேருந்து 7 அல்வா புட்டு செய்யலாம். ஊறின அரிசியை நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நைஸாக அரைச்சிக்கணும். 200 ml அளவு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்ச அரிசி மாவை இது மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கூட 500 ml அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 700 ml அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. தண்ணி அளவு ரொம்ப முக்கியம். கம்மியாகவும் ஆகிடக்கூடாது, அதிகமாகவும் ஆகிடக்கூடாது. அப்புறமா ஒரு அடிகனமான நல்ல ஸ்ட்ராங்கான கடாயாக வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு அதில் ஒரு 200 ml அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் அரிசிக்கு 150 கிராம் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டிடலாம். அப்போ தான் தூசி ஏதாவது இருந்தால் கூட நம்மளுக்கு போயிடும். இப்போ வடிகட்டின பிறகு திரும்பவும் அந்த கரைச்ச பாகை நாம் இந்த கடாயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நாம் கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கும்போது இது மாதிரி கட் பண்ண தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம அந்த பாகுலையே வேக வைக்கணுங்க. கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரையில் ஒரு 3 ஏலக்காவும் ஒரு 1/4 இன்ச்சு சுக்கும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சேர்த்து கொதிக்க விடணும். சுக்கு ஜீரணத்துக்காகவும் ஏலக்காய் நல்லா வாசனைக்காகவும் நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த சிரப் நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இது பாகு கம்பிப்பதம் அது மாதிரியெல்லாம் எதுவுமே வர தேவையில்லைங்க. 10 நிமிஷம் கொதிச்சாவே போதும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கிறத ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். இல்லைனா தனியாக கீழே அரிசி மாவு தனியாக நிற்கும் அடியில். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறமா நம்ம இந்த அரிசி மாவை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிரும், இல்லைனா லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ண நமக்கு இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரியான கன்சிஸ்டன்சி கிடச்சிருக்கு. இதிலேருந்து நாம் இன்னும் ஒரு 20-25 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. அப்போ தான் அரிசி மாவும் நல்லா வேகும், நமக்கு அடி பிடிக்காமையும் கிடைக்கும். நல்லா கெட்டியான பிறகு கூட நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுட்டு திரும்பவும் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணுங்க. இதுவே நீங்கள் சுகர் ஆட் பண்ணி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா 100 கிராம் அரிசிக்கு 100 கிராம் சுகர் ஈக்குவல் ரேஷியோ ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு உட்டன் ஸ்டிக் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தால் ஹீட் ஆகிடும், அதே மாதிரி கை அறுக்கிற மாதிரியும் இருக்கும் சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டிங்கள்லாம். அதனால் உட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்க. உட்டன் ஸ்டிக் இல்லைன்னா பருப்பு கடையிற மற்ற நீங்கள் திருப்பிட்டு பேக் சைடில் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நிறைய 1/2 கிலோ 1 கிலோ மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நமக்கு அரிசி மாவும் நல்லா வெந்து இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அரிசி மாவும் நல்லா வெந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. கையை தண்ணியில் தொட்டுட்டு இது மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அரிசி மாவும் நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அப்புறம் இது மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் எடுத்துக்கோங்க. பிளேட் எடுத்து அதில் நெய்யை அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாங்கிறதுனால பிளேட்லேயே வைக்கலாம். இதே நிறையா இருந்ததுன்னா ஒரு ஒயிட் கலர் துண்டை தண்ணியில் நனைச்சிட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு அதில் வச்சிடலாம். ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் குழிக்கரண்டி எடுத்துகிட்டு அதை தண்ணியில் நனைச்சிட்டு அரிசி அல்வாவை எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் அந்த பிளேட்டில் வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவை எடுக்கும்போதும் தண்ணியில் டிப் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா அந்த கரண்டிலேயே இந்த அல்வா ஒட்டிக்கும். இல்லைனா ஒரு பவுலில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த அல்வாவை நீங்கள் அந்த பவுலில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணலாம். உங்களோட ஆப்ஷனல் தான், எப்படி வேணால் நீங்கள் சர்வ் பண்ணலாம். இது மாதிரி எல்லா அரிசி அல்வாவையுமே எடுத்து வச்சதுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் மாதிரி இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட், கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.